திருச்சிற்றம்பலம். கார்த்திகை மாதம் உத்திர நட்சத்திரம். இன்னைக்கு மெய்ப்பொருள் நாயனாரினுடைய குரு பூஜை. இவரை பத்தி சிந்தனை பண்ணலாம். சேதி நாடு, அதாவது திருக்கோவலூர் அப்படிங்கிற ஒரு ஊர்ல சேதி நாட்டுல ஆட்சி புரிஞ்ச ஒரு மன்னர் தான் மெய்ப்பொருள் நாயனார் அப்படிங்கிறது. அதாவது திருவேடத்தையே மெய்ப்பொருளாக கருதியவர். அதாவது திருவேடம் அப்படின்னாக்கா திருநீர் அணிந்து உருத்திராக்கம் தரித்தவர்கள் திருவேடத்துல இருப்பதாக அர்த்தம். இதையே மெய் என கொண்டு இதுதான் மெய்யான பொருள் அப்படின்னு வாழ்ந்து வந்தவர் நம்ம மெய்ப்பொருள் நாயனார். அதனாலேயே இவருடைய இயற்பெயர் மறந்து மெய்ப்பொருள் நாயனார் அப்படின்னு எல்லாராலையும் அழைக்கப்படலானார். இப்படிப்பட்ட இந்த மெய்ப்பொருள் நாயனாரானவர் ரொம்ப சிறப்பாக நாட்டு மக்களை ஆட்சி செஞ்சுக்கிட்டு வந்துகிட்டு இருந்தார். இவர் இறைவன் மீதும் அடியார்கள் மீதும் அளவு கடந்த அன்பும் பக்தியும் கொண்டிருந்தார். இவர் ஒரு மன்னராக இருக்கிறதுனால பல சமயங்கள்ல போர் புரிய வேண்டிய ஒரு சூழ்நிலையா இருந்தது. எந்த போர்லயுமே ஒரு தடவை கூட தோல்வி அப்படிங்கிறதையே சந்திக்காத ஒருத்தராக இருந்தார். இதுல என்னன்னா, இந்த சேதி நாட்டின் மீது பல முறை படையெடுத்து தோல்வி கண்டவர் முத்தநாதன் ஒரு நாட்டினுடைய மன்னர். எப்படியாவது நம்ம மெய்ப்பொருளார தோக்கடிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட பல விதத்துல முயற்சி செஞ்சு பார்த்தோம். பலனானது சரிவர அளிக்கல. சரி, இதுக்கு என்னதான் வழி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நேர்மையாக போர் புரிகிற பொழுது கண்டிப்பாக முத்தநாதனால மெய்ப்பொருளார ஜெயிக்க முடியாது. அப்படிங்கும்போது இவருடைய வீக் பாயிண்ட் ஏதாவது இருக்கா, இவருடைய வீக்னஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி நல்ல ஆராய்ச்சி பண்ணுகிற பொழுது இவருக்கு இருக்கிற ஒரே ஒரு வீக்னஸ் என்னன்னா, ஆனா அதுதான் அவருடைய பிளஸ். திருவேடம் அணிந்திருந்தவர்கள் யாரா இருந்தாலும் அவர்களை திருவடியில விழுந்து வணங்கக்கூடிய ஒரு நல்ல பண்பை பெற்றிருந்தாரு. அப்ப என்னன்னா, இதுதான் இவருடைய வீக்னஸ். சரி, இதை மட்டும் எப்படியாவது நம்ம பிடிச்சுக்கிட்டோம்னா கரெக்டா நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் என்ன பண்றான், ஒரு சிவ யோகியருடைய திருவேடத்தை தரித்து முத்தநாதன் மெய்ப்பொருளாரினுடைய அரண்மனைக்கு வரான். வரும்பொழுது இரவு நேரம். இது மாதிரி காவலாளி உள்ள உடலை, இது மாதிரி உள்ள போறதுக்கு அனுமதி இல்லைன்னு ஒண்ணு. இல்லை, இது மாதிரி நான் மன்னரை பார்க்கணும், இது இறைவனுடைய கட்டளை, நான் அவருக்கு ஞான உபதேசம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே சரின்னு சொல்லிட்டு அந்த காவலாளியும் நேரா போய் மன்னர் இடத்துல போய் இது மாதிரி சொல்லவும், அப்ப அரசியார் சரின்னு சொல்லிட்டு மெய்ப்பொருளார்கிட்ட சொல்லவும், மெய்ப்பொருளார் சரி, அடியார் வந்திருக்காருன்னா நம்ம நேரங்காலம்லாம் பார்க்கக்கூடாது, உடனே அவரை வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு உடனே அடியாரை வர சொல்றார். வந்த உடனே என்ன ஆகுதுன்னா, இவர் அடியாரை பார்த்த உடனே திருவடியில விழுந்து வணங்குறார். அதாவது முத்தநாதனினுடைய திருவடியில இவர் விழுந்து வணங்குறார். அந்த திருவேடத்தினுடைய காரணமாக விழுந்து வணங்கின உடனே இது மாதிரி கேட்கிறாரு, இங்க இவ்வளவு தூரம் இந்த நேரத்துல வந்திருக்கிறீங்களே, இது என்ன காரணம் அப்படிங்கிற பொழுது கையில சும்மா ஒரு ஓலை ஒண்ணு வச்சிருக்கா. அதுல என்ன சொல்றாங்கன்னா, இது மாதிரி இறைவன் சொன்ன சிவஞானத்தை உங்களுக்கு உபதேசம் பண்ணணுங்கிற பொருட்டு தான் இங்க நான் வந்திருக்கிறேன் அப்படின்ன உடனே மெய்ப்பொருளாருக்கு ரொம்ப சந்தோஷம். ஆகா, சுவாமியே நம்ம கிட்ட இதை உபதேசம் பண்ண சொல்லியிருக்காருன்னா ரொம்ப சந்தோஷமா இருந்தாரு. அப்ப உடனே உபதேசம் பண்ணுங்கன்னு சொல்லும்போது, இல்ல, உனக்கு மட்டும்தான் உபதேசம் பண்றதுக்கு உத்தரவாயிருக்கு, உன்னுடைய அரசியல இருந்து பாதுகாவலர் யாரும் இதை கேட்கக்கூடாது, அவங்களையெல்லாம் வெளியில போய் சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே சரின்னு சொல்லிட்டு இந்த காவல் இருக்க இந்த காவலாளிகள், அதுக்கப்புறம் தன்னுடைய பட்டத்து மகாராணி, இப்படி எல்லாரையும் வெளியில அமைச்சிட்டாரு நம்ம மெய்ப்பொருள் நாயனார். மெய்ப்பொருள் நாயனார் வெளியில அமைச்ச உடனே அப்ப உபதேசம் ஆகணும் அப்படின்னாக்கா இவர் மேல ஆசனத்துல அமர்ந்து கீழே சீடர் அமரணும். அது போல அமர்ந்து வாயை குத்திட்டு கேட்கறதுக்கு தயாரா இருந்தாரு நம்ம மெய்ப்பொருளார். இதுதான் நல்லது ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறத பயன்படுத்திக்கிட்ட முத்தநாதன் அந்த ஓலைச்சுவடிக்குள்ள இருக்கிற அந்த கத்தியை எடுத்து மெய்ப்பொருளாரினுடைய முதுகிலேயே குத்திடுறான். இதனால மெய்ப்பொருளார் அந்த இடத்துலயே பாத்தீங்க அப்படின்னாக்கா கீழே விழுந்துடுறார். இருந்தாலும் இது என்ன நடக்குதுன்னு தற்செயலா இவருடைய பிரதானமான தளபதியாக இருக்கக்கூடிய தத்தன் அப்படிங்கிறவர் உள்ளார வரும்போது பாத்தீங்கன்னா மெய்ப்பொருளார் கீழே விழுந்து கிடக்குறாரு. இவன் இந்த மாதிரி உட்கார்ந்து இருக்கிறான். உடனே
தன்னுடைய தத்தன் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய அந்த உறைவாளை எடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா அந்த முத்தநாதன் மீது தாக்கலாம்னு சொல்லிட்டு போகும்போது மெய்ப்பொருளார் அப்பயும் தடுக்கிறாரு. இது வந்து பாவம், இப்பேற்பட்ட ஒரு செயலை வந்து செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி தடுத்து இவர்கிட்ட வந்து சொல்றாரு. அப்போ வந்து தத்தன் கேக்குறான், நான் இது மாதிரி என்னதான் செய்யறது, உங்களுக்கு இப்படி ஒரு இந்த இது பண்ண உடனே நான் என்ன இப்படி சும்மா விடுறது அப்படின்னு சொல்லும்போது, வேணாம், இவர் வந்து திருவேடம் தரித்திருக்காரு, அதனால எனக்கு நீ செய்யறதா இருந்ததுன்னா இவரை பாதுகாப்பா வந்து இந்த ஊரை தாண்டி, இந்த ஊர் எல்லையை தாண்டி இவரை கொண்டு விட்டுட்டு வந்துரு அப்படின்னு உடனே, சரி மன்னா நான் நீங்க சொன்னபடியே செய்யறேன்னு சொல்லிட்டு தத்தன் பாதுகாப்போட முத்தநாதன் வந்து அந்த சேதி நாட்டு எல்லையை தாண்டுற வரையும் பாதுகாப்பா போய் சேதி நாட்டுடைய எல்லையை தாண்டிட்டான். திரும்ப வந்து தத்தன் வந்து மெய்ப்பொருளாகிட்ட இந்த மாதிரி இந்த விஷயத்த சொல்றாரு. இந்த மாதிரி முன்னா நான் வந்து முத்தநாதனை நம்ம நாட்டு எல்லையை தாண்டி அமுச்சிட்டேன். இப்ப அவரு இந்த நாட்டை விட்டு வெளில போயிட்டாரு. அவருக்கு இனிமே எந்த விதத்திலயும் உயிருக்கு பிரச்சனை இல்லை அப்படிங்கிறத வரையும் கேட்டுக்கிட்டு இருந்தார் நம்ம மெய்ப்பொருளார். அடியாருடைய திருவேடத்துல வந்த முத்தநாதனுக்கு எந்த விதமான குறையும் இல்லை. அவன் நல்லபடியா வந்து போயிட்டான், அப்படி நான் நாட்டை கடந்துட்டான் அப்படிங்கிற செய்தி கேட்டவுடனே முத்தநாதனினுடைய ஆன்மாவும் மெய்ப்பொருளாரினுடைய ஆன்மாவும் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய உடல்ல இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா போச்சு. அந்த இடத்துலயே ஈசன் வந்து அவரை வந்து தன்னோட இரண்டரை சேர்த்துக்கிட்டார். இப்படி வந்து முத்த மெய்ப்பொருள் நாயனாருக்கு சிவபதம் கிடைத்த ஒரு சரித்திரம் இது. இது நடந்த நாள் வந்து பாத்தீங்கன்னா கார்த்திகை மாதம் உத்திர நட்சத்திரம். இன்னைக்கு கார்த்திகை மாதம் உத்திர நட்சத்திரம். இன்னைக்கு சகல சிவாலயங்களிலும் மெய்ப்பொருள் நாயனார் சிறப்பாக அவருடைய குரு பூஜை கொண்டாடப்பட்டது. இன்னைக்கு வந்து மெய்ப்பொருள் நாயனாரினுடைய குரு பூஜை அதுமா இன்னைக்கு அவரை பத்தி சிந்தனை பண்ணது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. வாய்ப்பளித்த அடியாறுகளுக்கு இறைவனுக்கு நன்றி கூறி அடியனுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். தில்லை பெருங்கோவிலையும் ரொம்ப சிறப்பா பண்ணாங்க. நான் கலந்துக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. ஏன்னா நம்ம கோயில்ல கொஞ்சம் சங்காபிஷேகம் எல்லாம் இருந்தது. அதனால அது என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியல. எப்படியும் மூலவர் உற்சவர் ரெண்டு திருமேனிக்கும் சிறப்பு அபிஷேக ஆராதனை பண்ணி உற்சவருடைய திருமேனிய இறைவனுடைய சன்னிதானத்துக்கு எடுத்துட்டு வந்து நடராஜருடைய குஞ்சித திருவடியை வந்து நாயனாருடைய சிரசில சூட்டி ஐக்கிய காட்சி நடந்திருக்கும். நான் பார்க்கல, தெரியல. இதுதான் நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்கு. மெய்ப்பொருள் நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி போற்றி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வேற ஏதாவது கருத்துக்கள் இருந்தா பகிர்ந்துக்கலாம். மெய்ப்பொருள் நாயனார் பத்தி சொல்லும்போது என்னன்னா, அவர் வந்து அந்த சிவ சின்னங்கள் அறிஞ்சிருக்கிற எல்லாரையுமே சிவமாக தான் பார்த்தாரு. நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா? சோ அவர் வந்து மன்னராக இருந்து ஐயா அதை ஃபுல்லா படிக்கலாமா, இல்ல டைம் இருக்கா, இல்ல இப்படி படிச்சுட்டே நம்ம சொல்லலாமா? அப்படி கேக்குதா சார்? கேக்குதுங்க, கேக்குது கேக்குது. சரி, உங்க அனுமதி கொடுங்க ஃபர்ஸ்ட். நம்ம அதுக்கு முன்னாடி ஓகேவா பேச படிக்கலாமா? இதுல என்னங்க அனுமதி இருக்கு? ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க, படிங்க. சரி, நேரம் நீங்க முடிக்க போறேன். சரி, ஓகே, நான் படிக்கிறேன். நானு ஃபுல்லா படிக்கிறேங்க. அடியாரும் மன்னிச்சுங்க லேட்டா வந்ததுக்கு. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். திருக்கோவிலூர் சோழ வளநாட்டுக்கும் தொண்டை நாட்டுக்கும் இடையில் அமைந்துள்ள நடுநாடு. இந்த நடுநாட்டுக்கு சேதி நாடு என்றும் மற்றொரு பேர் உண்டு. இரு நாடுகளுக்கும் நடுவிலே அமைந்திருப்பதால் நடுநாடு என்றும், சேதியர் என்ற ஒரு வகை மரபினர் வாழ்வதால் சேதி நாடு என்றும் பெயர் பெற்ற இந்த நாட்டின் தலைநகரமாக அமைந்த ஊர்தான் திருக்கோவிலூர். இது தென்பெண்ணை ஆற்றின் தென்கரையில் சிறப்புடன் விளங்கியது. இந்நகரில் மலாடர் என்னும் மரபினோர் செங்கோலோச்சி வந்தனர். சிவநெறியில் சிறந்து நிற்போரும் அடியார்கள் கருத்தெறிந்து ஏவல் புரியும் சுற்றமும் பெற்ற இம்மரபினர் தான் மெய்ப்பொருள் நாயனார் தோன்றினார். அதாவது நம்ம இப்ப நாயனார் கதையை பார்க்கும்போது நீங்க அப்படியே கற்பனை செஞ்சுக்கங்க, அந்த காலத்துல மக்கள் சிவ தொண்டுல எப்படி வாழ்ந்தாங்க, சிவ நெறியில இருந்தாங்க அப்படிங்கிறத நீங்க நமக்குள்ளே சிந்திச்சுக்கோங்க. அது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அம்மன்னர் சிவனடியார்களின் திருவேடத்தையே மெய்ப்பொருள் என்று கருதி வந்ததால், அதாவது ஒரே ஒரு செகண்ட் ஐயா. சரி,
கேக்குதுங்க சிவராஜன்ஜி? ஐயா கேக்குதா? கேக்குதுங்க, கேக்குது கேக்குது ஓகே, கேக்குது. சரி, ரைட், ஓகே. நம்ம திருச்சிற்றம்பலம். சிவநெறியில் சிறந்து நிற்போரும், அதாவது சிவநெறியில் சிறந்து நிற்போரும் அடியார்கள் கருத்தறிந்து ஏவல் புரியும் சுற்றமும் பெற்ற இம்மரபில் தான் மெய்ப்பொருள் நாயனார் தோன்றினார். அம்மன்னர் சிவனடியார்களின் திருவேடத்தையே மெய்ப்பொருள் என்று கருதி வந்ததால் மெய்ப்பொருள் நாயனார் என்னும் திருநாமத்தை பெற்றார். அதாவது இதுக்கு அர்த்தம் புரியுதுங்களா? என்னன்னா, இந்த உலகத்துல எதுவுமே நிரந்தரம் கிடையாது. எல்லாமே மாயை. எல்லாமே ஒரு காலத்துல அழியக்கூடியதுதான். ஆனா எது மெய்ப்பொருளாக இருக்கக்கூடியது அப்படின்னா, அந்த சிவ சின்னமாகவும் அந்த அந்த சிவனடியார்களும் திருவேடத்தையும், திருவேடம்னா எதுவுமே இல்லாம வெறும் ருத்ராட்சம் போட்டு திருநீர் அணிஞ்சு இருக்கிறது பாத்தீங்களா, அதுதான் சிவனடியாரோட திருவேடம். அந்த திருவேடம் தான் மெய்ப்பொருள், அதுதான் உண்மையானது என்று அழியக்கூடியதுன்னு அவர் உணர்ந்து இருந்து அதன்படி வாழ்ந்ததுனால அவரை மெய்ப்பொருள் நாயனார் என்னும் திருநாமத்தை பெற்றார். இப்போ நம்மளும் நம்ம வாழ்க்கையில அதுதான் நிரந்தரம்னு நம்ம நினைக்கணும். ஒவ்வொரு சிவனடியார்களும் சிவபக்தர்களும் சிவனோட திருநீரும் சிவ சிந்தனையும் சிவ வேடம் அதுதான் உண்மையும் கூட. அந்த உணர்வு நமக்கு வரணும். அப்படி உணர்ந்து வந்தா மத்த எதுலையுமே உங்களுக்கு ஆசை வராது. மத்த எதுவுமே இழந்தாலும் உங்களுக்கு கவலை இருக்காது. மத்த எது நடந்தாலும் உங்களுக்கு பயம் வராது. எதிர்காலத்தை பத்தி எது பண்ணக்கூடாது. நமக்கு நீ சிவத்தை நம்பினா உனக்கு எந்த பயமும் இருக்காது, கவலை இருக்காது. எதுவுமே நீ எதுக்குலயுமே பற்று போய் இருக்க மாட்டேன். ஆனா இட் வில் டேக் டைம். அதை நோக்கி தான் நம்ம போகணும். இப்போ நம்ம நாயன்மார்க் கதையில ஏன் பொறுமையா சொல்றேன்னா, நம்ம அதுக்குள்ளேயே கம்பேர் பண்ணி நம்ம எந்த கட்டத்துல இருக்கோம், எந்த லெவல்ல இருக்கிறோம், நம்ம இன்னும் எவ்வளவு வரணும் அப்படிங்கறத நம்மளே முடிவு பண்ணிக்கணும். சரி, இப்போ இவர் திருக்கோவிலூரை தமது ராஜதானியா கொண்டு அறநெறி வலுவாது மக்களை காத்து அரசாட்சி புரிந்து வந்தார். மெய்ப்பொருளார் அரசியல் நெறி பிறழாமல் அரும் காவலன், மக்களுக்காக நன்னெறியில் வாழ்ந்து காட்டும் குடிமன்னன், வாள் வலிமையும் தோல் வலிமையும் கொண்ட அஞ்சா நெஞ்சன். இம்மன்னன் அடியார்களை அல்லும் பகலும் போற்றி பணியும் சிவநேச செல்வன். ஞானத்தையும் கொழுந்து இம்மன்னனின் மனதில் சிவனடியாரின் தோற்ற பொலிவு கல்மேல் எழுத்து போல் நிலைத்திருந்தது. மன்னவரின் செல்வ குவியல் கோவில் திருப்பணிக்கும் பயன்பட்டு வந்தது. இவ்வாறு பண்போடும் பக்தியோடும் வாழ்ந்து வரும் மன்னருக்கு ஓர் சோதனை ஏற்பட்டது. இம்மன்னனின் பகை அரசனாக முத்தநாதன் பலமுறை போர் புரிந்து புறமுதுகு காட்டி ஓடியவன். இவன் சூழ்ச்சியால் மெய்ப்பொருளாரை பழிவாங்க எண்ணம் கொண்டான். முத்தநாதன் சைவ வேடம் பூண்டான். திருநீற்றை விதிமுறைகளோடு எந்தெந்த அங்கங்களில் எவ்வாறு பூசிக்கொள்ள வேண்டும் என்பதை அறிய அந்த நாத்திகன் திருநீற்றை மேனி முழுவதும் வாரி பூசிக்கொண்டான். கையிலே ஓலை கட்டு ஒன்றை ஏந்தி கொண்டான். அந்த ஓலை கட்டுக்குள் எவரும் காண முடியாதவாறு கத்தி ஒன்றையும் மறைத்து வைத்துக் கொண்டான். இத்தகைய போலி தோற்றத்துடன் முத்தநாதன் திருக்கோவில் நகரத்தை அடைந்தான். மன்னவனைப் போலவே பக்தி மிகுந்த குடிமக்கள் இக்கபட வேடதாரியை உண்மையான சைவ சன்மார்க்க தவசி என்று எண்ணி கைகூப்பி வணங்கினர். காண்போர் அனைவரும் உள்ளம் தெழுந்தருள்க என்று வாழ்த்தி வழிகாட்டியதால் தங்கு தடை ஏதுமின்றி முத்தநாதன் மன்னரின் மாளிகையை அடைந்தான். பள்ளியறை வாயிலேயே மன்னவனின் மெய்காப்பாளன் தத்தன் என்பவன் வாளோடு நின்று கொண்டிருந்தான். முத்தநாதன் மன்னனை உடனே பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் முகத்திலே பிரதிபலிக்க தத்தனை ஏறிறங்க பார்த்தான். குறிப்பால் அப்பொருளை உணர்ந்த தத்தன் முத்தநாதனை நோக்கி, தன் தலைவர் அகத்தே துயில்கின்றார், காலம் அறிந்து தேவரீர் உள்ளே எழுந்து அருளுதல் வேண்டும் என்றான். தத்தன் வார்த்தைகளே அம்மூடன் செவிமடுப்பதாக இல்லை. அவன் தடைகளையும் மீறி மன்னவனுக்கு தர்மத்தை அருளப் போவதாக இங்கு எழுந்தருளியுள்ளோம் என்று கூறியவாறே கதவை திறந்து கொண்டு உள்ளே புகுந்தான். மலர் மஞ்சத்திலே மன்னவன் அருகே அமர்ந்திருந்த அரசியார் சப்தம் கேட்டு திரும்பி சிவனடியார் ஒருவர் வருகிறாரே என்று அஞ்சியவரை சட்டென்று மஞ்சத்திலும் துணுக்குற்று எழுந்தாள். தம் தலைவரையும் எழுப்பினாள். திடுக்கிட்டு எழுந்த மன்னர் சிவாய நம என்று குரல் கொடுத்தான். முத்தநாதன் அடியவர் குரல் கேட்டு மன்னர் அகம் மகிழ்ந்தார். திரும்பி பார்த்தார். தம் எதிரில் சிவனடியார் நிற்பதைக் கண்டார். கள்ளம் கபடமற்ற வெள்ளை உள்ளம் கொண்ட அரசர் திருநீறு அணிந்து வந்த முத்தநாதனை
முக்கண்ணன் அடியார் என்றெண்ணி தமது முடிபட அவனது கால்களிலே விழுந்து வணங்கினார். ஐயனே, தாங்கள் எழுந்தருளியது யாது கருதியோ என்று மலையம நாட்டு மன்னர் பணிவுடன் வினவினார். முத்தநாதன் நாக்கூசாமல், சிவபெருமான் பண்டை காலத்தில் திருவாய் மலர்ந்தருளிய ஆகம நூல் ஒன்று எம்மிடம் உள்ளது. அதனை உனக்கு இயம்பி உமக்கு மோட்ச பதவி அளிக்கவே யான் வந்துள்ளேன் என்று கூறியபடியே தன் கையில் இருந்த ஏற்றுச் சுவர்காட்டை காண்பித்தான். முத்தநாதனின் கபட வார்த்தைகளை உண்மை என்று நம்பி மோசம் போன மன்னர் முகம் பகைதனை வென்ற வீரனின் முகம் போல மலர்ந்தது. அரசியாரின் முகமும் கதிரவனை கண்ட கமலம் போல் பூரித்தது. அரசர் இரு கை கூப்பி வணங்கியபடியே, இம்மையிலும் இவ்வடியேனுக்கு இதனிலும் உயர்ந்த பேறு வேறு எதுவும் இல்லை. தேவரீர் அம்பலவாணர் அருளிச் செய்த ஆகம நூலை வாசித்து அடியேனுக்கு அதன் பொருளையும் அருளிச் செய்தல் வேண்டும் என்று கூறினார். முத்தநாதனுக்கு உயர்ந்த ஆசனத்தை அளித்து அரசியும் தாம் தரையில் அமர்ந்து கொண்டார். மன்னர் உயர்ந்த ஆசனத்தில் தாழ்ந்த உள்ளத்தோடு அமர்ந்திருந்த முத்தநாதன் வஞ்சக புன்னகையை உதட்டிலே நெளிய விட்ட வண்ணம் மன்னரையும் அரசியரையும் மாறி மாறி பார்த்தான். எதை பற்றியோ சிந்திப்பவன் போல் பாசாங்கு செய்தான். முத்தநாதன் செயலை குறிப்பால் உணர்ந்த மெய்ப்பொருளார், தேவரீர் யாது சொல்ல தயங்குகிறீர் என்று கேட்டார் மன்னர். பக்தா, இவ்வாகம நூலை போதிக்கும் போது மலர் மாலை சூடிய கூந்தலை உடைய தங்கள் அரசியார் பக்கத்தில் இருக்கக்கூடாது. இதை நான் சொல்லவில்லை, ஆகம நெறிதான் இவ்வாறு எடுத்து இயம்புகிறது என்று முத்தநாதன் சொன்னான். உடனே மன்னர் திருமகளைப் போல் அருகே நின்று கொண்டிருந்த அரசியாரை பார்த்தார். கணவரின் கட்டளை குறிப்பால் உணர்ந்த கொண்ட கற்புடை செல்வியான அரசியார் அரசரையும் முத்தநாதையும் தொழுதுவிட்டு அந்தப்புறம் நோக்கி சென்றார். முத்தநாதன் சங்கரா சிவசிவா என்று பலமாக இறைவனின் திருநாமத்தை ஓதியபடியே திருவெண்ணீற்றை எடுத்து உடம்பிலும் நெற்றியிலும் தேய்த்து கொண்டு மன்னனுக்கும் கொடுத்தான். திருவெண்ணீற்றை வாங்கி பயபக்தியோடு நெற்றியிலும் மேனியிலும் முறையோடு விதிப்படி ஐந்தெழுத்தை மனதில் நினைத்தபடியே அணிந்து கொண்டார் மன்னர். ஐயனே, இவ்வடியேனுக்கு அருள் செய்தல் வேண்டும் என்று பணிவுடன் வேண்டி நின்றார் மன்னர். மன்னவர் சிரம் தாழ்த்தி முத்தநாதனை வணங்கிய போது அப்பகையரசன் ஏட்டு சுவடியை பிரிப்பது போல் அதனுள் இருந்த உடைவாளை வெளியே எடுத்தான். மன்னர் தலைவணங்கி நின்ற தருணம் பார்த்து அந்த வஞ்சகன் தான் நினைத்தபடியே செய்தான். அந்நிலையிலும் மன்னர் மனம் அவன் மீது சற்றுக்கூட வெறுப்போ வேதனையோ கோபமோ கொள்ளவில்லை. மெய்ப்பொருளார் மெய்த்தவ வேடமே மெய்ப்பொருள் என்று கூறி அவனை தொழுதார். குருதி வெள்ளத்திலே மிதந்த நாயனார் அக்கொடியவனின் திருநீறு அணிந்த உடம்பை பார்த்து சிவனையே நினைத்தார். முத்தநாதன் வாளெடுத்து மன்னரை தாக்கியதை மறைந்திருந்து பார்த்து மெய்காப்பாளன் தத்தன் நொடி பொழுதில் உள்ளே நுழைந்து முத்தநாதனை கொல்ல தன் உடைவாளை உருவினார். குருதி கொட்ட தரையில் சாய்ந்து வீழ்கின்ற மெய்ப்பொருளார் அந்த நிலையிலும் தமது வீரக்கரங்களை உயர்த்தி அவனை தடுத்து, தத்தா நமர் என்று கூறி சாய்ந்தார். தத்தா, இவர் நம்மை சார்ந்தவர் என்ற பொருளை உடையது. தத்தா, இவர் நம்மை சேர்ந்தவர் என்ற பொருளை உணர்த்த தத்தா நமர் என்று பகர்ந்து நிலத்தில் சாய்ந்த மன்னனின் அன்பிலும் ஆழத்திலும் பக்தியிலும் உயர்விலும் அடிபடிந்தான் தத்தன். தலைவணங்கினான். அவன் உள்ளம் கோபத்தால் துடிதுடித்த போதும் தாபத்தால் உள்ளம் உருக கண்கள் நீரை சொரியத்தான் செய்தன. கைகள் தளர உடைவாளை உரையில் போட்டபடியே அரசரை தாங்கி பிடித்தான் தத்தன். மன்னர் தாங்க முடியாத வேதனையும் தாங்கிக் கொண்டு தத்தனிடம், தத்தா, இவ்வடியாருக்கு எவ்வித இடரும் நேரா வண்ணம் நாம் எல்லை வரை கொண்டு போய் விட்டுவிடு வருவாயாக என்று ஆணையிட்டார். மறுமொழி பேசாது அப்படியே ஆகட்டும் வேந்தே என்றவாறே அரசரை வணங்கிவிட்டு அந்த அரக்க மனம் கொண்ட பகைய அரசனோடு புறப்பட்டான் தத்தன். மன்னருக்கு ஏற்பட்ட துன்பம் காட்டுத்தீ போல் நாடு நகரமெங்கும் பரவியது. அரசியார் செய்வதறிந்து அந்தப்புறத்திலிருந்து உள்ளம் பதைக்க ஓடோடி வந்தாள். ஐயனை படி மீது தாங்கி பலவாறு புலம்பி அழுதாள். முத்தநாதனின் கொடிய செயலை கேள்வியுற்று கொதித்தெழுந்தனர் மக்கள். தத்தன் மக்களிடம் மன்னர் ஆணையை எடுத்து கூறினார். அனைவரும் வேதனையோடு மன்னரை காண அரண்மனைக்கு வெள்ளம் போல் திரண்டு சென்றனர். தத்தனும் முத்தநாதனை நகரின் எல்லையில் தாண்டி கொண்டு போய் சேர்த்தான். காற்றிலும் கடுகி அரண்மனை விரைந்தான் தத்தன். வரும் வரை மன்னரை உயிர் துடித்து கொண்டேதான் இருந்தது. மன்னரது கவலையெல்லாம் முத்தநாதனுக்கு எவ்வித பேராபத்தும் நேரக்கூடாதே என்பதுதான். தத்தன் விரைந்து வந்து மன்னரை வணங்கி, அரசே, தங்கள் ஆணைப்படி அத்தவசியை நல்ல முறையில் ஆபத்து எதுவுமின்றி எல்லையை கடந்து அனுப்பி வைத்தேன் என்றான். மன்னர் நாக்குலர, இன்றைக்கு என் ஐயன் செய்தது யாரோ செய்யலார் என்று கூறியவாறு தலையை சாய்த்தார். அவரது ஆவியும் பிரிந்தது. அப்பொழுது அவ்வறையிலே பேரொளி பிறந்தது. இடப்பக்கத்தின் மேல் எம்பெருமான் சக்தி சமேதராய் எழுந்தருளினார்.
எம்பெருமான் திருவருளால் மெய்ப்பொருளார் புதி பொலிவுடன் இளமையுடனும் உயிர் பெற்று எழுந்தார். அரசியார் அகமகிழ்ந்தார்கள். தத்தன் ஆனந்தத்தால் தத்திக் கழித்தான். மக்கள் மனம் மகிழ்ந்தனர். மெய்ப்பொருளாருக்கு ஆனந்த காட்சியளித்த அம்பலத் தாண்டவன் அச்சிவனருட் செல்வர்க்கும் அவரது அருமை மனைவியர்க்கும் எப்பொழுதும் தம்மோடு வாழும் சிவப்பேற்றினை அளினார். உயிர் போகின்ற சமயத்திலும் கூட சிவனடியார்களிடத்தும் வெந்நீர் அணிந்தவர்களிடத்தும் பக்தியுடையவரை வாழுங்கள் என்று வாழ்ந்து காட்டி உயிர் நீத்தார் மெய்ப்பொருளார் என்றால் அவரது பக்தி எத்துணை சிறப்பு மிக்கது என்பது அளவிட யாரவல்லோர். இவரோட குரு பூஜை வந்து மெய்ப்பொருளார் குரு பூஜை வந்து கார்த்திகை மாதம் உத்திர நட்சத்திரத்தில் கொண்டாடப்படுகிறது. வெல்லுமா மிக வல்ல மெய்ப்பொருளுக்கு அடியேன்னு நமக்கு சுந்தரமூர்த்தி நாயனார் வந்து திருத்தொண்ட தொகையில பாடியிருக்கிறாரு. ஸோ இவரை இப்ப நம்ம நாயனாரோட வரலாறை பார்த்தோம். ரொம்ப யோசிச்சு பாருங்க. அதாவது சிவ அந்த சிவத்தை சிவமாவே பார்த்தாரு அவரு. தான் அந்த கத்தியால குத்துப்பட்டாலும் கூட உடனே அவர் சிவம் இல்ல, இப்ப வந்திருக்கிறது மண்ணன்னு நினைச்சு சண்டை போடல இல்லையா? சரி, அவன் வந்து வேடம் போட்டு வந்திருக்கிறான், சிவனடியார் நினைக்கிறேன். ஆனா அவன் கத்தியால குத்துட்டான். சரி, இப்ப வந்து இவன் சிவனடியார் இல்ல, நான் மன்னன் தான் நினைச்சு இவரும் கத்தியும் எடுக்கவும் இல்ல தன்னோட காவல் காப்பாளனை கூப்பிட்டு இவனை கொல்லலான்னு இவர் ஆணையிட்டு இருந்தான்னா அவன் அந்த எல்லையை விட்டு தாண்டி போயிருக்க முடியாது இல்லையா? ஊர் மக்கள் முதற்கொண்டு எல்லாருமே சூழ்ந்திருப்பாங்க. ஆனா இவர் என்ன நினைச்சார்னா, அவன் நல்லவனோ கெட்டவனோ, ஆனா அவன் திருநீர் அணிஞ்சிருக்கிறான், அவன் சிவன், அவனை நான் சிவமா தான் பார்க்கணும். சரி, அவனோட வேடம் கலைஞ்சிருச்சு, அவனோட செயலும் தப்பா இருக்குது, அவன் எண்ணமும் தப்பா இருக்குதுனாலும் அவன் என் கண்ணுக்கு சிவமா தான் இருக்கிறான். புரியுதுங்களா? ஏன்னா அவனோட அந்த புறம் உடம்பு, அந்த ஆன்மா இதெல்லாம் தான் மன்னராக இருந்தாலும் உள்ள இருக்கிற ஜீவன் சிவனாத்தான் நான் பார்த்தேன். எப்போ அவன் கையில திருநீரை தொட்டுட்டானோ அவன் எனக்கு சிவன் தான். அதுல இருந்து நான் மாற மாட்டேன். அவன் என்னை குத்துனாலும் சரி, அவன் என்னை கொலை பண்ணாலும் சரி, அந்த சிவத்துக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறாரு இல்லைங்களா? அந்த அன்பு மேலோங்கி நிக்குது. அதனாலதான் அவர் நாயன்மாரா இருக்கிறார். இப்போ நம்ம கேட்கலாம். இப்போ நிறைய பேர் கேட்பாங்க. நம்ம திருவண்ணாமலை எல்லாம் போகும்போது, ஐயா உண்மையான சாமியார் எது, உண்மையான பிச்சைக்காரங்க எது, இல்ல ஏமாத்துறதுக்கு போலியா இருக்கவங்க எதுன்னு தெரியல, நான் காசு போடலாமா வேணாமா, எல்லாருமே திருநீர் வச்சிருக்காங்க அப்படின்னா, அவன் உண்மையா இருக்கட்டும், அவன் சாமியாரா இருக்கட்டும், இல்ல அவன் வேஷம் போறவனா இருக்கட்டும், இல்ல அவன் திருடனா இருக்கட்டும், இல்ல அவன் பிச்சைக்காரனா இருக்கட்டும், இல்ல வயசானவங்க முடியாதவங்க திருநீர் போட்டு உட்கார்ந்துட்டு தான் இருக்கலாம். ஓகேவா? ஆனா நம்ம கண்ணுக்கு அவங்க சிவமா தான் பார்க்கணும். நம்ம கண்ணுக்கு அவன் சிவமா இருந்துக்கட்டும். நீ அவங்களுக்கு உதவின்னு செய்றியா, அதுல நீ பாரபட்சம் பார்க்காத. அதுல நீ நல்லவனா கெட்டவனா, இத வாங்கிட்டு போயிட்டு அவன் ஏமாத்துவானா, அதை வாங்கிட்டு போயிட்டு சாப்பிடுவானா பார்க்காத. உதவி உதவி. அவன் நல்லவனா இருந்தா அது அவனுக்கு, அவன் உன்னை ஏமாத்துறானா அது அவனுக்கு, அவ்வளவுதான். சோ இந்த திருநீருங்கிறது ஏன் அவங்க எல்லாம் சிவமாவே பார்த்தாங்கன்னா, யாராலையும் சீக்கிரமா திருநீரை தொற்ற முடியாது, யாராலையும் சீக்கிரம் திருநீரை வச்சிட முடியாது, யாராலும் சீக்கிரம் ருத்ராட்சம் போட முடியாது. அப்படியே அவங்க தொட்டு பண்ணாலும், அவங்க கெட்டது என்னங்க நினைச்சாலும் அவனை மாத்திருவாங்க. இதே ஒரு ஒரு நார்மலா ஒரு கதையே இருக்கு. என்னன்னா, ஒருத்தர் வந்து இதே மாதிரிதான் திருநீரை அணிஞ்சிட்டு போய் அவரை கொல்லலான்ட்டு அவர் அந்த மாதிரி வேடம் போடுறாரு, அதே மாதிரி வாழ்றாரு, கடைசியில அவரே பக்தரா மாறிடுறாரு. நீங்க அந்த மாதிரிலாம் இருக்கு. இப்ப நம்ம இதுலயே எடுத்துக்கலாமே. அதெல்லாம் நிறைய நிறைய விஷயங்கள் இருக்கு. சோ நம்ம சிவத்தை சிவமா தான் பார்க்கணும். ஆஹ் எல்லா 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 உயிரிலுமே, நீ எல்லா உயிரினத்திலும் சிவத்தை பார்க்க ஆரம்பிச்சிட்டனா, நீ அப்ப எந்த உயிர்களுக்குமே துன்பத்தை விளைவிக்க மாட்ட. அன்புதான் உனக்கு மிகுதியாக இருக்கும். சோ இப்போ தன்னையே ஒருத்தன் கொலை பண்ண வந்துட்டான், கொலை பண்ற குத்திட்டான், ரத்தம் வருது, அப்ப கூட அவர் கோவப்படல. அப்ப கூட என் உயிர் போகுதுன்னு அவரு கவலைப்படல. அவருக்கு வந்து இந்த சிவ அடையாளம் போட்டிருக்க அவருக்கு எதுவும் நேர்ந்துடக்கூடாது, அவர் யாரும் தீங்கு பண்ணிடக்கூடாதுன்னு தான் அவர் நினைச்சாரு. அதனாலதான் அந்த அந்த அன்பு உச்சத்தை பாத்தீங்களா? தனக்கு கெடுதல் நினைக்கிறவனு கூட, தன்னை உயிரையே மாத்திக்கிட்டவனு கூட தான் எதுவும் கெடுதல் நினைக்க கூடாது நினைச்சதுனாலதான். நல்லா கவனிச்சீங்கன்னா இதுல முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா, சிவபெருமான் வந்து அவர் மட்டும் வந்து காட்சி கொடுக்கல. சிவபெருமான் வந்து பாத்தீங்கன்னா விடைனா அந்த நந்தி வாகனத்தோட இருந்து தாயாரோட வந்து காட்சி கொடுத்துப்பாரு. அதுதான் இங்க வந்து நம்ம பார்க்கணும். சோ அதாவது இதுல திரும்பவும் நான் அந்த வரியில் மட்டும் படிக்கிறேன். அப்பொழுது அவ்வரையிலே பேரொளி பிறந்தது,
இடப்பத்தின்னா மேல், நான் இடப்பனா ரிஷபாவன இடப்பத்தின் மேல எம்பெருமான் சக்தி சமேதரா எழுந்தருளினார். அப்ப பாத்துக்கங்க, சிவபெருமான் மட்டும் வரல, சிவபெருமான் சக்தி சமேதரா வந்து, ஏன் ஒரு சக்தி சமேதரா வந்தாருன்னா, இங்க அரசியாரும் அந்த சிவ தொண்டுல இருந்திருக்காங்க. அவங்க சொன்னதுக்காக அவங்களும் போயிருக்கிறாங்க. அப்போ கணவன் மனைவியாகவே இறைவனும் வந்து அவங்களுக்கு காட்சி கொடுத்திருக்கிறார். எப்பவுமே நாயன்மார் வரலாறு பார்க்கும்போது கடைசியா சிவபெருமான் மட்டும் காட்சி கொடுக்கிறாரா, சிவபெருமான் பார்வதி தேவியோட வந்து காட்சி கொடுக்கிறாரா, சிவபெருமான் பார்வதி தேவி ஸ்கந்த பெருமானோட சோமாஸ்கந்தரோட வந்து காட்சி கொடுக்கிறாராங்கிறதெல்லாம் நீங்க பார்க்கணும். அவரு வந்து அதுலயும் சில காரண காரியங்கள்லாம் இருக்குது. அவர் ஏன் கணவன் மனைவி வராரு, ஏன் குடும்ப சகிதமா நீங்க பாத்தீங்கன்னா பிள்ளைக்கறி கேட்ட டைம்ல அவர் குடும்ப சகிதமா பிள்ளையும் கூப்பிட்டு வருவார். ஏன்னா ஏன்னா இவரு வந்து தான் குழந்தையா பார்க்காம அது பக்தியோட இருந்ததுனால அவரும் குழந்தைய கூட்டிட்டு தான் குடும்பத்தோட வருவார், அவரு வந்து காட்சி கொடுப்பார். சோ இதெல்லாம் வந்து நுணுக்கமாக இருக்கக்கூடிய விஷயங்கள். இதெல்லாம் நம்ம படிக்க படிக்க உணர பக்குவப்பட நமக்கு இதெல்லாம் புலப்படும். சாதாரணமா பார்த்தா இது கதை மாதிரிதான். ஆராய்ச்சி நடத்தலாம் உட்காந்துட்டு, எந்த வருஷம் வந்தது, யார் எழுதுனது, என்னதுன்னு. பக்தியா பார்க்கும்போது அதெல்லாம் கண்ணுக்கு தெரியாது. நமக்கு வந்து இறைவன் மட்டும்தான் தெரிவார். சோ நான் என்ன சொல்ல வரேன்னா, நமக்கு வந்து பக்தியில பார்க்கணும். அவ்வளவுதான். பக்தியோட பார்த்து நம்ம இறைவனை உணர்ந்தாலே போதும். நன்றிங்க ஐயா, வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சிவராஜன்ஜி மன்னிச்சுக்கங்க.